ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு கூடவே கறி ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிட்டேன். குக்கர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி நல்லா வறுபட்டதும் இது கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துக்கலாம். மசாலாலாம் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 7-8 வரமிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் இது கூடவே வந்து கொஞ்சமாக தேங்காவையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். மறுபடியும் குக்கர் ஹீட் பண்ணிருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டேரெக்டாக குக்கரில் தான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, இது ரெண்டையும் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா வந்து போயிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து 1.5 தக்காளி எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை வந்து நல்லா 4 தடவை தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மறுபடியும் வந்து கலந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டனில் இருக்க ஸ்மெல் வந்து ரொம்ப வராது. இது மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 கிலோ மட்டன் வரும். மட்டனை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த மட்டன் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருந்த மசாலா வந்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு வைக்கலாம். மறுபடியும் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி குக் ஆகிட்டு வரக்கூடிய தண்ணியில் தான் வந்து கறி ரசம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய் தூள் தனியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை இது மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவிட்டு இப்போ வந்து லிட்டு போட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மட்டன் பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு 3 விசில் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி ஆற விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லிக்விடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரசம் எடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் லிக்விடை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். கறி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இதிலேருந்து மசாலா வாட்டர் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே 3 விசில் தான் வச்சோம். இன்னும் 1 விசிலுக்கு மட்டும் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கறி ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன்.
கடாய் நல்லா சூடாகட்டும். ஏற்கனவே மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நாங்கள் வந்து மேலே 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிருச்சு. 3/4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்துக்கூடையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையில். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கியிருக்கு, அதோட பச்சை வாசனையும் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 கப் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியோட நல்லா கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மசாலா வாட்டரில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணியிருந்தனால நான் எக்ஸ்ட்ரா தக்காளி எதுவும் ஆட் பண்ணல. பாருங்கள், இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைனா உப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக நுரைக்க ஆரம்பித்தோடனே 1 கொத்து கொத்தமல்லி இலையை வந்து மேலாக்க தூவிக்கலாம். இது வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்தோடனே நம்மளோட கறி ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கறி ரசமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.